தேவனுடைய வல்லமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது அது தம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளை கொண்டு வருகிறதா? ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது. தேவனுடைய வல்லமை என்பது தேவ பலன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் சூழல்களை மேற்கொள்ள கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த பலன் தான் தேவனுடைய வல்லமையாக நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய வல்லமை என்பது ஒரு தெய்வீக அதிகாரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அந்த வல்லமையினால நிரப்புகிற போது அவர்களை அதிகாரப்படுத்துகிறார். எதையும் செய்ய, எதையும் மேற்கொள்ள, எதையும் எதிர்கொள்ள. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த வல்லமையை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த தேவனுடைய வல்லமை என்பது தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருகிற போது ஒரு தெய்வீக ஆளுகையை கொண்டு வருகிறது. பெரிய ஆளுகை. எவைகளின் மேலும் என்ன செய்ய முடியுமா? ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வல்லமை என்று சொல்லுகிற போது உலகத்தில் எத்தனையோ விதமான பவர் இருக்கிறது. மின்சாரம் எப்படி, இன்னும் நீராவியில் இன்னும் எப்படி பலவிதமான என்ன செய்கிறது, நியூக்ளியர், இன்னும் அணுமின் நிலையம், இப்படியெல்லாம் எல்லாமே என்னதான் பவர் எல்லாம் உற்பத்தி பண்ணுகிற இடங்கள் தான். இதனுடைய வல்லமைகள் வேறு. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா எல்லா வல்லமைகளுக்கும் மேலானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய வல்லமை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டானது தான். மின்சாரத்தினுடைய வல்லமை என்ன சொன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள, இந்த சின்ன ரூமுக்குள்ள வேணா எதையாகிலும் என்ன செய்ய முடியும்? வெளிச்சம் காண்பிக்க முடியும். தேவனுடைய வல்லமையோ பூமி பந்தின் மீது எங்கும் வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவருடைய வல்லமை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா ஒரு எல்லைக்குள்ளாக வரையறுக்கவே முடியாது. அந்த வல்லமை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அந்தகார வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், மரணத்தின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அந்தகார வல்லமைகளை முறியடித்து கொண்டு பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி பாதாளத்தினுடைய வல்லமைகளை வேறறுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு நம் இயேசு. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த வல்லமைகளை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஆளுகை, அதிகாரங்கள், ராஜாக்கள், இன்னும் இருக்கிற அதிகாரிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதான். அதனால்தான் இயேசுசாமி சொன்னார், வானத்தின் கீழும் பூமியிலும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சகல அதிகாரம். தேவனுடைய வல்லமை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அவன் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய நெருக்கமான சூழல்களில் நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அந்த வல்லமை தொடர்ந்து என் வாழ்வில் என்ன செய்யும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஆகில இவர்களை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையிலிருந்து நம்மை தள்ளிவிடும்படியா. நம்மை விரோதிக்கிறவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் அப்படி யோசிக்கிறார்கள். எப்படியாக இந்த ஆசீர்வாதத்திலிருந்து, இந்த நன்மையிலிருந்து, இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையிலிருந்து இவர்களை வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா ஒன்றை தான் சொல்லுகிறான். நீ உன்னுடைய வாழ்வின் சூழல்களை மேற்கொள்ள விரும்புகிறாயா? போராட்டங்களை மேற்கொள்ள விரும்புகிறாயா? அல்லது இன்றைக்கு நீ எதிர்கொள்ளுகிறதான பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொள்ள விரும்புகிறாயா? பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறாயா? சாபத்தை முறியடித்து கொண்டு வெளியே வர விரும்புகிற எல்லாவற்றுக்கும் உனக்கு தேவை தேவனுடைய வல்லமை. அதனால தான் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமை, சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க? பலப்படு. ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிற போது சூழல்களை தாண்டி நாம் ஜெயித்தே ஆகணும். நீங்க பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும். இந்த திராணி எப்போ வரும்? தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். தேவ வல்லமையினாலே நீங்கள் நிரம்பி நிற்கிற போது பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும், அவனுடைய உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படியெல்லாம் வந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை எதிர்த்து நிற்க திராணியை தருகிற தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும்.